ஒரு பப்பாளிக்காய் எடுத்து தொலியை வெட்டி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 50 தேங்காய், 5 பல் சின்ன வெங்காயம், 5 பல் பூடு சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா அலசி தண்ணியை ஊற்றிட்டு பாசிப்பருப்பு கூட வெட்டி வச்சுருக்கிற பப்பாளிக்காய், ஒரு வெங்காயம், பச்சை மிளகா 1, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கிடலாம். நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது நல்லா கொதிச்சு பச்சை வாடை போய் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக நல்லா தாளித்து உள்ளே சேர்த்தோன்னா நம்மளோட மணமான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி.